குமரக்கோட்டம் குமரன் கட்டளைப்படி கந்தபுராணம் இயற்றிய கச்சியப்ப சிவாச்சாரியர் முருகப்பெருமானின் திரு அவதாரத்தை அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் உலகம் உய்ய வந்து ஆங்கு உதித்தனன் என்று கூறுகிறார். முருகனின் உதயம் நிரந்தரமானதோர் நிலையை குறிக்கின்றது. கொடிய சூரனையும் அவனது குலத்தையும் வதம் செய்வதற்காக முருகன் அவதரித்தான் என்று பொதுவாக கருதப்படுகிறது. வணங்குதற்குரிய கந்தபுராண ஆசிரியர் உலகோர் உய்ய முருகன் உதித்தான் என்று கூறுகிறார். ஜனனத்திற்கு முன்பாக ஒரு தாயின் கர்ப்பத்தில் வசிக்கவில்லை என்பது முருக அவதாரத்தின் மகிமையாகும். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து பாய்ந்து வந்த சக்தி வாய்ந்த 6 தீப்பொறிகளை அக்னிதேவன் சரவண பொய்கையில் சேர்த்தார். அந்த ஜோதி பிழம்பு ஓர் மேனியை ஏற்றுக்கொண்ட போது முருகனின் திரு அவதாரம் நிகழ்ந்தது. சரவண பொய்கையிலிருந்து வெளிப்பட்டதால் அவன் சரவண பவன் என்ற திருநாமம் பெற்றான். 6 அக்ஷரம் கொண்ட சரவண பவ சுப்பிரமணிய கடவுளின் சக்தியுள்ள சடாட்சர மந்திரமாகும். முருகன் அக்னி சம்பவன் ஆகிறான்.